வாசிக்க வேண்டிய வசனம் எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, அப்பா, எத்தனை பேருக்கும் இல்லாத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கூட்டி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேலை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. ஜீவன், சுகம், பலம், ஆரோக்கியம் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே தகப்பனே, வேலை இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, வேலை இல்லாதனால ஆண்டவரே இன்னைக்கு எவ்வளோ பேர் திருடுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், எவ்வளோ தவறான காரியங்களில் ஆண்டவரை ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, ஏற்ற வேலையே ஆண்டவரே, அவங்க படிப்புக்கு ஏற்ற வேலையே பிள்ளைகளுக்கு நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, அவங்கள ஆண்டவரே அடிமைப்படுத்தாதபடி ஆண்டவரே 8 மணி நேரம் வேலை இல்லாமல் இன்னும் அதிகமான வேலைகளை சுமைகளை சுமத்தாதபடி அப்பா தகப்பனே, பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளையும் நல்ல பொறுப்புகளையும் ஆண்டவரே தகப்பனே நல்ல ஆண்டவர் எல்லா வசதிகளையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை படித்து விட்டு இன்னைக்கு வேலை இல்லாமல் எவ்வளோ பிள்ளைகள் ஆண்டவரை இன்னைக்கு அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரை நிறைய ஃபேக்ட்ரிகள் ஓப்பன் பண்ணப்படணும் அப்பா. நிறைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவும் அப்பா தகப்பனே, அந்த பிள்ளைகளின் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த எனக்கு நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை தான் வேணும்னு சொல்லி இல்லாமல் அப்பா தகப்பனே, எந்த வேலை இருக்கோ அதில் தன்னுடைய பிரயாசத்தை தன்னுடைய தன்னுடைய திறமைகளை ஆண்டவரை காண்பித்து முன்னேறும்படியான ஸ்லாக்கியத்தை தாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா தகப்பனே. வேலை இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் கண்ணோக்கமாயிரும். அந்த ஆண்டவரே தகப்பனே, ஆதாம்க்கு எப்படி தோட்டத்தில் ஆண்டவரே நீர் ஒரு வேலை செய்யணும்னு சொன்னீங்களோ, அதே போல பிள்ளைகள் யாரும் சோம்பேறித்தனமாக இல்லாமல் அப்பா தவறான வழியில போகாதபடி ஆண்டவரே தனக்கு என்ன வேலை கிடைக்கிறதோ அந்த வேலையில தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய கஷ்டத்தையும் கொடுத்து ஆண்டவரே சிறந்து விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.